இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அல்டிமேட் டேஸ்ட்ல எம்டி சால்னா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? ஒரு 10 பல் தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு. இதோடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மைய அரைச்சிக்கோங்க. குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்புலாம் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வாசனைக்கு 1/2 கைப்பிடி புதினா மல்லியை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட், அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கெட்டியாக ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, பரோட்டா இல்லைன்னா இந்த மாதிரி முட்டை தோசையோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.